Hi friends, welcome to Meena's Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி அனியன் பராட்டா. இந்த ரெசிபி வந்து என்னுடைய சிஸ்டர் இன்லா ராதா சொல்லி கொடுத்தது. Thank you ராதா for teaching me this recipe. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபிங்க. என்னைக்காவது டின்னருக்கு லேட் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இல்லன்னா வந்து லேட்டா எந்திரிச்சிட்டோம் பிள்ளைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்றது அப்படின்னு தெரியலன்னா கை குலுக்குற ஒரு ஈஸியான ரெசிபி தான் அனியன் பராட்டா. ஸோ இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். அனியன் பராட்டா செய்ய தேவையான பொருட்கள் 2 சப்பாத்திக்கு வேண்டிய மாவு வந்து ஏற்கனவே நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது டஸ்டிங்க்கு உண்டான மாவு. அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா எண்ணெய். ஸோ எவ்வளோ குவிக்காக வந்து நம்ம அனியன் பராட்டா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு இல்லையா? முதல்ல ஒரு சப்பாத்திக்கு உண்டான மாவை எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல சோப் போட்டு க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பிளாட்ஃபார்மில் ரோல் பண்ணுறது ரொம்ப வாட்டும், அதனால் நான் டைரெக்டாக பிளாட்ஃபார்மில் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நல்ல கட்டியான நெய் இருந்ததுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். அடுத்து வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த பராட்டாக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த சாப்ட் பீசஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா மாவு வந்து நம்ம ரோல் பண்ணும்போது பிதுங்கிண்டு வந்துடும். அடுத்தது வந்து ஜீரா பவுடர், அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர். குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது ரெட் சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து உப்பு. உப்பு கூட மாவில் வந்து நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை இந்த அனியன்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும். அடுத்தது வந்து 1 சைட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். ரோல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்படி ரோல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரிம்மு வந்து உள்ளே போகிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். லைக் திஸ். இந்த கார்னர் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி டக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து திரும்ப நம்ம ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். திரும்பவும் லைட்டாக டஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மேலோட்டமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்பல ரோல் பண்ணுங்கள். இது ரொம்ப தின்னாக இருக்கும்போது டேஸ்டியாக இருக்காது, ஏன்னா அனியன்ஸ் இருக்குது, அதனால் தின்னாக ரோல் பண்ணவும் வராது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாம். ஸோ தவா சூடாயிடுச்சு. இது கேர்ஃபுல்லாக இது சுடுறதுக்குள்ள அடுத்த பராட்டா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை டர்ன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பாட்டிங் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆயில் விட வேண்டியது இருக்கும். ஆயிலுக்கு பதிலாக கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், ஒன்று டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெய் யூஸ் பண்ணி செஞ்சதுனால, லேயர்ஸ் செஞ்சதுனால, நம்ம ரோல் பண்ணதுனால நிறைய லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்ததும் நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் டோஸ்ட் ஆயாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி அனியன் பராட்டா இஸ் ரெடி. ஸோ இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் அனியன் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.